வணக்கம், நான் டாக்டர் பிரியா. வெயில் காலத்தில் பொதுவாகவே உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்போது சில நோய்கள் தீவிரமடையும். அதில் பைல்ஸும் ஒன்று. மூல நோயில் பல வகைகள் இருக்குது. அதில் சித்த மருத்துவத்தில் முக்கியமான மூல வகைகளில் 9 வகை மூலங்களாக நம்ம பிரித்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் தனித்தனியாக கொடுப்போம். ஸோ மூல நோய் எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடலில் பித்தமும் வாதமும் அதிகமாகும் போது இந்த மூல நோய் உண்டாகும். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் ரொம்ப நாளாக இருக்கவங்களுக்கு மூலம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே போல் மூலம் வராதுக்கு முன்கூட்டியே நம்ம தடுத்துக்கணும். ப்ரிவென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4 மாதத்துக்கு ஒரு முறை பேதி மாத்திரை எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட உடலில் வாதம் சமநிலையாக இருக்கும். வாதம் குறையும். இது வாதத்தை சமநிலைப்படுத்த 4 மாதத்துக்கு ஒரு முறை பேதி மாத்திரையும், பித்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை வமனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாந்தி எடுக்கக்கூடிய நாமளே செல்ஃபாக இது இன்டியூஸ் பண்ணிக்கணும். அதில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. சித்தால நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி வாந்திக்கான மெடிசன் நாமளே செல்ஃபாக இதை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது பித்தம் குறையும். கபத்தை குறைக்கிறதுக்கு நசிய மருந்துகள் எடுத்துக்கலாம். அதே போல் கழிக்கு மருந்துங்க அப்படிங்கிறது கண்ணில் விடக்கூடிய மருந்துகள். இதெல்லாம் நம்மளோட உள்ளுறுப்புகளை டீடாக்ஸ் பண்ணக்கூடியது, கழிவுகளை பண்ணக்கூடியது. அதே போல் சில நோய்கள் வர்றதுக்கு முன்கூட்டியே இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரும்போது சில நோய்கள்லாம் நமக்கு வராமல் இருக்கும். பைல்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிபேஷன் ஒரு முதன்மையான காரணமாக இருக்கிறதுனால, அதே போல் உடலில் பித்தமும் வாதமும் அதிகமாக இருக்கிறனால அதை அதிகரிக்கக்கூடிய உணவுகள், வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள், பித்தத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். இந்த சம்மர் சீசனில், வெயில் காலத்தில் பைல்ஸ் பேஷண்ட்ஸ் அதிகமான மக்கள் பாதிக்கப்படுவாங்க. கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கணும். அதே போல் உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் தவிர்க்கணும். அதில் முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா, அசைவ உணவுகள் நிறைய எடுத்துக்கிறவங்க, ஒரு நாளைக்கு 3 வேளையுமே அசைவ உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு கான்ஸ்டிபேஷனும் பைல்ஸும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் ஃபிஸ்லா இன் ஆனோ அப்படின்னு சொல்லக்கூடிய பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பௌத்திர நோய் பிரச்சனை வரவங்களுக்கு பைல்ஸுக்கு இது அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஸோ பௌத்திரத்தில் ரொம்ப வேதனை அதிகமாக இருக்கும். திரும்ப திரும்ப கூட சில பேருக்கு வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சித்தால நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. ஆனால் உணவு முறை மாற்றம் ரொம்ப அவசியம்.